இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிறுகீரை கடையில் தான். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். முதல்ல ஒரு கப் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பில் நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, சிறுகீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கினா போதும். கீரையிலேருந்து தண்ணி வரும், அதனால் பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கினேன். இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சு 3 விசில் விடலாம். விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே அது நல்லா வெந்துடும். இப்போ கீரையை நாம் மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். சட்டியில் சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டை நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நாம் தட்டி வச்சுருந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு. இதை நம்ம கீரை கூட சேர்த்துக்கலாம். கீரை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கீரை நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கா, அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ கடைசியாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்மளோட சிறுகீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.